நான் உங்களுக்கு சொல்லட்டும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அறிந்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? என் குடும்பத்திலே என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் உடலில் இருக்கிற நிலையை மாற்ற என் இயேசுவால் ஆகும். Faith does not mean that God does your work for you. விசுவாசம் என்பது கடவுள் உங்களுக்காக செயல்படுகிறார் என்று அர்த்தம் அல்ல. It doesn't mean that you can pray, sit down and wait for something to happen. விசுவாசம் என்பது நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றும் செய்யாமல் இருக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பது அல்ல விசுவாசம். Faith is an action. விசுவாசம் என்பது ஒரு செயல்பாடாகும். You work for God's plan. நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்துக்காக செயல்படுவதுதான் விசுவாசமே அல்லாமல், விசுவாசம் என்பது நாம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றும் செய்யாமல் இருக்க எல்லாம் நடந்து விடும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. விசுவாசம் என்பது கடவுள் எங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்து முடித்து விடுவார் என்று எண்ணிடக்கூடாது. விசுவாசம் என்பது நாம் கடவுளுடைய திட்டத்துக்காக செயல்படுவதுதான் விசுவாசமாகும். அதனாலதான் விசுவாசமே முக்கியம். விசுவாசம் இல்லை என்றால் நாம் செயல்பட மாட்டோம். ஒரு குழந்தை, மரித்த குழந்தை மரித்து பிறக்கமாக இருந்தால் ஒரு செயல்பாடும் இருக்காது பாருங்கள். அதுபோல நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மரித்த கிறிஸ்தவர்களாக இருப்போம் விசுவாசம் இல்லை என்றால். விசுவாசம் நமக்குள்ளே வந்த பின்புதான் நாம் எல்லாம் செயல்பட ஆரம்பிப்போம். புயலை எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறுவோம். பிரச்சனைகளை எப்படி சந்திக்கலாம் என்று ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுவோம். என்ன சூழ்நிலைகள் தாறுமாறாக வந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் நாமத்தில் இதை எப்படி வெல்லலாம் என்று நாம் உயிருள்ளவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். Tonight my message about faith. இன்று இரவு எங்களுடைய தியானம் பார்த்தீர்கள் என்றால் விசுவாசத்தை பற்றியதாகும். The message title is called You Build, God Will Overfill. இன்றைய தியானத்தின் தலைப்பு பார்த்தீர்கள், நீங்கள் கட்டுங்கள், கடவுள் அதை நிரப்புவார். நீங்கள் கட்டாத நேரத்தில் கடவுளால் நிரப்ப முடியாது. நீங்கள் கட்டுங்கள், கடவுள் நிரப்புவார். மழை தண்ணீர் தேங்கி வைப்பதற்காக ஒரு தொட்டி கட்டுவோம் பாருங்கள். கட்டவில்லை என்றால் தண்ணீர் அதிலே தேங்க முடியாது. நாம் கட்ட வேண்டுமாம், கடவுள் அதை நிரப்புகிறவராக இருக்கிறாராம். When you walk by faith, நீங்கள் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது it will take your life to the next level. உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த உயர்ந்த நிலைக்கு விசுவாசம் கொண்டு போய் சேர்க்கிறது. நாம் விசுவாசத்தில் நடக்கவில்லை என்றால் அடுத்த நிலைக்கு போகாதவர்களாகவே இருப்போம். It will resurrect you and strengthen you. விசுவாசம் உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அது உங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. It will make you survive. நீங்கள் வாழும்படி அது செய்கிறது அன்பானவர்களே. It will set your life in a new direction. அது எங்களை ஒரு புதிய பாதையில் கொண்டு வந்து வழி நடத்துகிறதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தான். நாம் எப்பொழுது விசுவாசிகளாய் மாறுகிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் அமைந்து கொண்டிருப்பதை காண முடியும். விசுவாசிகள் யார் என்றால் அதிலிருந்து தான் காண முடியும். மறுபடி கோயிலுக்கு வருகிறவர்கள் எல்லாருமே விசுவாசிகள் அல்ல. கவனித்து பார்த்தாலே தெரியும் நம்முடைய வாழ்க்கை இருந்தது போலவே இருக்கிறதா, அப்ப நாம் என்ன விசுவாசிகளாய் மாறவில்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதையிலே உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதா, அப்ப தெரியும் இவர்கள் விசுவாசிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. நோவா worked by faith. நோவா என்ற இறை மனிதர் விசுவாசத்தின்படி செயலாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். His faith affect his life. அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்ட்டு நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். His faith had now becomes a communication device. அவருடைய விசுவாசம் பார்த்தீங்கன்றால் இப்பொழுது ஒரு தொடர்பு சாதன பொருளாக மாறி இருக்கிறது. விசுவாசத்தினால் அவருக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பு வந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Because Noah's faith caused him to have the intelligence that other people did not have.
என்றால் நோவாவுடைய விசுவாசம் என்னத்தை உண்டாக்கியது என்றால் மற்ற மக்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசுவாசத்தை, ஒரு அறிவை, ஒரு சிந்தனையை நோவாவுக்குள் கொண்டு வந்தது. அதனால் நோவாவின் காலத்திலே வாழ்ந்த எல்லா மக்களும் தீமையிலும் பாவத்திலும் வேதனையிலும் இருந்த பொழுது நோவா மட்டும் விசுவாசத்தோடு பேழை கட்டினார். ஏன்? நோவாவுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. நோவா அந்த நாட்டில் இருந்த எல்லாரையும் விட வித்தியாசமான ஒரு எண்ணம் கொண்டவராக, சிந்தனை உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அவருக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அன்பானவர்களே, அப்படி நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறோமா? நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோமா? ஏன் இந்த ஜெப கூட்டத்தில் அப்படி இருக்கிறோமா? When you have faith, God will tell you things are coming before they come. I'm repeating again. When you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது God will tell you things. கடவுள் உங்களுக்கு சில விடயங்களை சொல்ல ஆரம்பிப்பார், that coming before they come. அவைகள் வருவதற்கு முன்பதாகவே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறவராக இருப்பார். கரங்களை தொட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதனால அன்பானவர்களே, விசுவாசம் முக்கியம். உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வர முதலே உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு என்ன தேவை என்பதை இன்றைக்கு தெரிய வரும். விசுவாசமா இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறவரா. நோவாவுக்கு கடவுள் வரப்போகிறதை முன்கூட்டியே சொன்னார். அவருக்கு பாருங்கள், மழை வரப்போகிறது. அதுபோல் நானும் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது தேடிக்கொண்டிருக்க மாட்டேன் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று. கடவுள் முன்கூட்டியே நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். God will show you things that other people don't see. மற்றவர்களால், விசுவாசம் இல்லாதவர்களால் பார்க்க முடியாத விடயங்கள் எல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய விதமாக பார்க்கும்படி கடவுள் செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு இந்த ஜெப கூட்டம் நடக்கிறது. அன்றைக்கே கடவுள் வெளிப்படுத்தினார் இந்த ஜெப கூட்டம் எப்படி வரும், அதனால நீ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், உன் குடும்பம் எப்படி இருக்கும், அதுக்கு நீ என்ன மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும். இது எங்குமே போய் பார்க்க முடியாத, கேட்க முடியாத. அன்பானவர்களே, விசுவாசிக்கிறவர்களுக்கு கடவுள் முன்கூட்டியே எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். மற்றவர்களுக்கு தெரியாததை நமக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட பாருங்கள், கடவுள் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அது விசுவாசிகளுக்கு தான் கடவுள் கொடுப்பார். அதனால்தான் விசுவாசம் என்பது அன்பானவர்களே மிக மிக முக்கியமான ஒன்றாகும். You don't try to live like other neighbors live, because you know something your neighbors doesn't know. நீங்கள் உங்களுடைய அயலவர் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் அயலவர்களுக்கு தெரியாத விடயம் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். கடவுள் உங்களுக்கு விசுவாசத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். அவர்கள் எப்படி பிள்ளைகள் வளர்க்கிறாரோ அதுபோல நீங்கள் யாரும் வளர்க்க மாட்டீர்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டிருக்க மாட்டீர்கள். கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உன் பிள்ளையின் முன்னேற்றம் எங்கே இருக்கிறது, உன் பிள்ளையை நீ எப்படி வளர்க்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை நீ எப்படி கட்ட வேண்டும், நீ எப்பொழுது வீடு வேண்ட வேண்டும், எப்பொழுது அது வேண்டும் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவாரே தவிர நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதாக நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம், இருக்கவும் கூடாது. நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கடவுள் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை விசுவாசத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். You have known God's things not yet seen. இதுவரைக்கும் உங்களால் பார்க்க முடியாதவர்களை, பார்க்காதவர்களை கடவுளுடைய வல்லமையினால் நீங்கள் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். எப்பொழுது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது. That is why you have to walk by faith, not by sight. அதனால்தான் நீங்கள் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எதை பார்க்கிறீர்களோ பார்த்துவிட்டு நம்புகிறவர்களாக இருக்க முடியாது. பார்ப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நடக்கிறவர்கள் தான் விசுவாசத்தில் நடக்கிறவர்கள். If you don't walk by faith, you will live like an unbeliever. நீங்கள் விசுவாசத்தில் நடக்காதவர்களாக இருந்தால் விசுவாசம் அல்லாதவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோலவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதனால இன்றைக்கு நாம் சோதித்து பார்ப்போம், எனக்கும் இந்த கூட்டங்களில் வராதவருக்கும் என்ன வித்தியாசம் உண்டு. நம்முடைய வீட்டிலிருந்து இந்த கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறார்கள், நம்முடைய நண்பர்கள் வராமல் இருக்கலாம், அவர்களுக்கும் நமக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அன்பானவர்களே?
You may participate in the prayer meeting, you may hear the word of God, but your life doesn't show God's blessing. நீங்கள் சபை கூட்டங்களிலே பங்கு பெறலாம், இறை வழிபாடுகளிலே பங்கு பெறலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தாது, காட்டாது. அப்படியே இருப்போம். அதனால தான் faith, விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமாகும். Your family will always struggle in the storm and waves. உங்களுடைய குடும்பம் எப்பொழுதும் புயலிலும் அலைகளிலும் மோதிக்கொண்டிருக்கிறதாகவே இருந்து விடுகிறது. You can see God's miracles in your family. கடவுளுடைய அற்புத செயல்களை நம்முடைய குடும்பத்தில் நாம் காண முடியாமல் போய் விடுகிறோம். Noah moved by faith. நோவா விசுவாசத்தினால் அவர் அசைந்தார், செயல்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Faith makes you moved by the word of God, my friend. விசுவாசம் என்பது கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படும்படி செய்து விடுகிறது. கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? விசுவாசிக்கிறவர்கள் கடவுள் வார்த்தையெல்லாம் வாசிக்க மாட்டார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கடவுள் வார்த்தை இல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் தன் குடும்பத்தை, தன் வாழ்க்கையை இறை வார்த்தையின் அடிப்படையில் நடத்துவார்களே தவிர தங்களுடைய அறிவின்படி, தங்களுடைய பாரம்பரியத்தின்படி, தங்களுடைய அனுபவங்களின்படி ஒருபோதும் நடத்த மாட்டார்கள். என்றால் அவர்களுக்கு கடவுள் வார்த்தையில நம்பிக்கை உண்டு. As a leader, as a man, as a woman, as a head of the household, how you move is important. நீங்கள் ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக, ஒரு தலைவராக, ஒரு ஜெபக்கூட்ட தலைவராக இருக்கலாம், ஒரு தொழிற்சாலை தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம். நீங்கள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமாக அன்பானவர்களே. Are you moving according to the newspaper? செய்தித்தாளிலே சொல்லப்பட்டது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறீர்களா? Are you moving according to the cinema or drama? சினிமாவிலே பார்ப்பது போல, டிராமாவிலே பார்ப்பது போல உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? Are you moving according to the culture and the knowledge of media? உங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அல்லது நீங்கள் தொழில்நுட்பத்திலே பார்க்கிற விடயங்களின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Are you moving according to the culture and the knowledge of media? Newspaper will change their headlines every day. செய்தித்தாள் பார்த்துக்கிட்டால் அந்த தலைப்பை ஒவ்வொரு நாளும் மாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா அப்பதான் வியாபாரம் நடக்கும். Movies actors will change their position. திரைப்பட நடிகர்கள் கூட தங்களுடைய நிலைகளை மாற்றிக் கொண்டிருப்பார்கள். Culture will change according to where you live. உங்களுடைய கலாச்சாரம் கூட நீங்கள் எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கேற்றபடி மாறிக்கொண்டிருக்கும். But God's word never change. ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. Faith makes you live in the word of God. விசுவாசம் ஒன்றுதான் நம்மை கடவுளுடைய வார்த்தையில் வாழும்படி செய்து விடுகிறது. Through the word of God, God will show you his will and the blessings. இறை வார்த்தை வழியாகத்தான் கடவுள் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனாலே நாம் நியூஸ் பேப்பர் வாசிப்போம். சில நேரத்திலே நம்முடைய பொழுதுபோக்கு நேரத்துக்காக சில மீடியாக்களில் நாம் நேரத்தை செலவழிக்கலாம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை அல்ல. இறை வார்த்தை வாசிக்காமல், இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், செபிக்காமல், இறை வார்த்தையை பற்றியே சிந்திக்காமல், அன்பானவர்களை இதிலேயே உங்கள் வாழ்க்கையை செலவழித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்காதீர்கள். ஒவ்வொரு நாள் நீங்கள் இதில் மெனக்கெடும் பொழுது கடவுள் உங்களுக்கு இன்றைக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் இழந்து போனதை குறித்து கடவுள் மீண்டும் கொண்டு வருவான் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். கடவுள் பாஸ்டுக்கு ஒர்க் பண்றவர், அவர் ஃபியூச்சருக்கு ஒர்க் பண்றவர். எங்களுடைய எதிர்காலத்துக்கு தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். God told Noah to build an ark because of what is going to happen. ஆண்டவராகிய கடவுள் நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டும்படி சொன்னார். ஏன் தெரியுமா? என்ன நடந்தது என்பதற்காக அல்ல, என்ன நடக்க போகிறது என்பதற்காக, எதிர்காலத்துக்காக இன்றைக்கு ஒரு பேழையை கட்ட சொன்னார். அன்பானவர்களே, don't spend time to get the answer to what happened in the past.
உங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியே சிந்தித்து ஏன் நடந்தது என்று அதுக்கு ஒரு விடை தேடிக் கொண்டிருப்பதற்காக தயவு செய்து உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Move with faith what God is showing to the future. கடவுள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நோக்கி நீங்கள் விசுவாசத்துடன் நகர்ந்து செல்ல ஆரம்பித்து விடுங்கள். God is working in your future, not the past. கடவுள் உங்களுடைய கடந்த காலத்துக்கல்ல, உங்களுடைய வரப்போகிற காலத்துக்கு தான் செயல்பட்டு கொண்டிருக்க. அதனால நோவாவுக்கு சொன்னார், இனிதான் மழை வரப்போகிறது, அதனால இன்றைக்கு நீ பேழையை கட்ட ஆரம்பினி. God told Noah to build an ark. கடவுள் நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டும்படி சொன்னார். Are you asking God to build an ark for you? நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுக்காக ஒரு பேழை கட்டும்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பானவர்களே. ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார், உனக்கு ஒரு பேழையை நீதான் கட்ட வேண்டும் என்று. நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு பேழையை கட்டித்தாரும் என்று. Are you sitting around waiting for God to come down with hammer and nails and build your ark? நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணி விட்டு அப்படியே குந்திக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் ஒரு சுத்தியலோடும் ஆணிகளோடும் வந்து எனக்கு ஒரு பேழையை கட்டித் தருவார் என்று நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? Are you disappointed because God has not built an ark for you? உங்களுக்கென்று ஒரு பேழை இறைவன் இன்னும் கட்டித்தரவில்லையே அப்படி என்று சொல்லி நீங்கள் மனம் குழம்பி போயிருக்கிறீர்களா? Remember, faith is not making God move. ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய விசுவாசம் என்பது கடவுளை அசையும்படி செய்கிறது அல்ல. God already had a plan for you. கடவுள் உங்களுக்கென்று ஏற்கனவே ஒரு திட்டத்தை வகுத்து விட்டார். Faith is you have to move for God's plan. விசுவாசம் என்பது நீங்களும் நானும் கடவுளுடைய திட்டத்துக்கு செயல்பட வைக்கிறதே தவிர, கடவுள் எங்களுக்கெல்லாம் செய்து கொண்டு கொடுத்து கொண்டே இருப்பார் என்று நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பெரிய தோல்வி. எத்தனையோ பேர் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆம், நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக செயல்படாமல் போனால், உங்கள் வாழ்க்கையில விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வந்து செயல்பட முடியாது. ஒவ்வொரு முறையும் இறைவன் இறைவார்த்தையினால் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இல்லாமல் எப்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? நான் பாடமாக்கின ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன், இங்கு வரவில்லை. நான் ஒரு பாடசாலையில் ஆசிரியர் படிப்பிப்பது போல இந்த பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு சொல்ல இங்கே நான் வரவில்லை. ஆண்டவருடைய பாதத்திலே வாரம் முழுவதும் காத்திருந்து வருகிற மக்களுக்கு கடவுளை நீர் என்ன சொல்ல போகிறீர், நீர் சொல்லுவதை நான் சொல்லட்டும் என்று அவர் பாதத்தில் இருந்து கேட்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எனக்கும் தான். இது நான் செய்வதற்காக சொல்லப்படுகிறதை தவிர கேட்பதற்காகவும் அல்ல, போதிப்பதற்காகவும் அல்ல. அதுபோல இது நீங்கள் கேட்டுவிட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்காக சொல்லப்படவில்லை, அதை செய்வதற்காக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, God is not supposed to build your ark, it is your job to build the ark. கடவுள் உங்களுக்காக ஒரு பேழையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குரிய பேழையை கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். அதுக்காகத்தான் விசுவாசம் என்பது மிக அவசியம். விசுவாசம் சும்மா அப்படியே இருக்க வராது. விசுவாசம் சும்மா கோயிலுக்கு வந்து போறதுனால வராது அன்பானவர்களே. விசுவாசம் என்பது நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்க வேண்டும், வாய் திறக்க வேண்டும், கரங்களை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை திறக்க வேண்டும். அப்பதான் நமக்குள்ள விசுவாசம் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. Faith makes you build, faith makes you walk, faith makes you fight. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? விசுவாசம் என்ன செய்கிறது தெரியுமா? கட்டும்படி செய்யும். உங்களை சோர்ந்து போய் இருக்க மாட்டீர்கள் அன்பானவர்களே. விசுவாசம் என்பது நடந்து போகும்படி செய்யும். விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்லும்படி செய்யும். விசுவாசம் என்பது நீங்கள் போராடும்படி உங்களுக்கு வல்லமை கொடுக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வழிபாட்டிலே ஒரு முறை பிரச்சனை வந்த பொழுது ஒரு சதம் இல்லாமல் நாங்கள் வெளியே வந்தவர்கள். கடவுள் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு காலடி எடுத்து வைத்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சும்மா நாம் நினைப்பது போல காலடி எடுத்து வைக்க முடியாது அன்பானவர்களை. ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படி என்றெல்லாம் பல சூழல், பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்பி கால் வைக்கும் பொழுது கடவுளோ நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதுபோலதான் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்பது நீங்கள் நடக்கும்படி செய்யும், நீங்கள் போராடும்படி சக்தி கொடுக்கும்.
நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு வலிமை கொடுக்கும். When you build an ark, God will pour rain of blessing on you. நீங்கள் எப்பொழுது பேழையை கட்ட ஆரம்பிக்கிறீர்களோ கட்டுகிறீர்களோ அப்பொழுது கடவுள் ஆசீர்வாதம் என்கிற மழையை பெய்ய பண்ணுவார். நோவா பேழையை கட்டின பின்புதான் மழை வந்தது அன்பானவர்களே. அதுவரையும் கடவுள் காத்து கொண்டிருந்தார். அதுபோல எத்தனை வருஷமானாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தினால் ஒரு விடயத்தை செய்யும் வரைக்கும் கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கடவுளிடத்திலே நாம் பணம் கொடுத்ததும் ஒன்றும் வேண்ட முடியாது. நாம் எதை காட்டியும் கடவுளிடத்திலிருந்து ஒன்றும் வேண்ட முடியாது. கடவுளிடத்திலே விசுவாசத்தின் வழியாக தான் பெற்றுக்கொள்றோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Do not fight with God. Why don't you bless my family and me? ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தை நீரே என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று கடவுளோடு ஒருபோதும் சண்டை பிடிக்காதீர்கள். God is waiting for you to build your ark of faith. கடவுள் உங்களுடைய விசுவாசம் என்னும் பேழையை கட்டும் வரைக்கும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் போய் கடவுளோடு ஒருபோதும் சண்டை பிடித்து விடக்கூடாது. நாம் ஒருபோதும் கடவுளிடத்தில் போய் சண்டை பிடிக்க கூடாது. Don't ask God approval because God is waiting for you to work for his approval. கடவுள் உங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். என்றால் கடவுள் தன்னோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு சேர்ந்து செயல்பட வேண்டுமே தவிர அவர் எங்களோடு சேர்ந்து செயல்பட முடியாது. நாம் எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம் கடவுளை. கடவுள் தான் எங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். God already approved your reign of blessing. It already happened on the cross. ஆண்டவராகிய கடவுள் உங்களுடைய ஆசீர்வாத மழையை ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார். அது சிலுவையில் நடந்தது, இயேசு கிறிஸ்து வழியாக. அவர் வழியாக நாங்கள் எல்லோரும் அந்த ஆசீர்வாத மழைக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். John chapter 21 verse 5. Jesus called out to them, "Friends, have not you any fish?" "No," they answered. யோவான் நற்செய்தி நூல் 21:5. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் இல்லை என்றார்கள். John chapter 21 verse 6. யோவான் நற்செய்தி நூல் 21:6 இறைவசனம். Jesus said, "Throw your net on the right side of the boat, and you will find some." When they did, they were unable to pull the net in because of the large number of fish. யோவான் நற்செய்தி நூல் 21:6. இயேசு படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இதில் ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். ராம் முழுவதும் பாடுபட்டார்கள், மீன் பிடிபடவில்லை. இயேசுவை கேட்கிறார், மீன் பிடிபடவில்லையா? ஆம், பிடிபடவில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இயேசு சொன்னார் என்றால், வலது பக்கம் வலையை வீசுங்கள். அவர்கள் மீண்டும் வலது பக்கம் வலையை வீசினார்களாம். அப்பொழுது இழுக்க முடியாத அளவு பெரிய மீன்கள் பிடிபட்டதாம். என்பானவர்களே, இதை பற்றி சென்ற வாரம் நான் ஜெர்மனியில் இருக்கிற ஜெபக்குழுவுக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அது எங்களுடைய இணையதளத்தில் இருக்கிறது. தயவு செய்து பார்க்காதவர்கள் பாருங்கள். அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு செய்தி. சரி, notice carefully, Jesus did not bring fish in the boat. அந்த கவனியுங்கள், மீன் ஒன்றும் பிடிபடவில்லையா? அவர்கள் இல்லை என்றார்கள். இல்லை என்றதுக்காக இயேசு மீன்களை படகுகளை கொண்டு வந்தாரா? கொண்டு வரவில்லை. நாம் எல்லாரும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, எண்ணுமே வரவில்லை, எண்ணுமே வரவில்லை, எண்ணுமே வரவில்லை, எண்ணுமே வாசல் திறக்கவில்லை, அப்படியே இருக்கிறோம். அது கடவுளுக்கு தெரியும். அதுக்கு பின்பு கடவுள் சொன்னார் அவர்களுக்கு, பாருங்கள். அதனால ஒன்றை கவனியுங்கள், Jesus did not bring fish in the boat. Jesus told them to build an ark. கடவுள் அவர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், ஒரு பேழையை கட்டும்படி சொல்லுகிறார். Jesus told them to work through the net on the right side. இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், உங்களுடைய வலையை நீங்கள் வலது பக்கம் வீசுங்கள் இனி, அப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார். They may think, why should we throw the net again?
அவர்கள் நினைத்திருக்கலாம், ஏன் நாங்கள் திருப்பவும் வலையை வீச வேண்டும்? நாங்கள் தானே இரவு முழுவதும் வலை வீசி இருந்தோம், மீண்டும் ஏன் வலை வீச வேண்டும்? அப்படிதான் அன்பானவர்களை விசுவாசம் இல்லாதவர்கள் நினைப்பார்கள். நானும் நீங்களும் சில நேரத்திலே விசுவாசிகள் போல நினைக்கிறது இல்லை, உலகத்தார் போல நினைச்சு கதைச்சு கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் என்ன மாதிரி கதைக்கிறார்களோ அது போலவே கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஒருவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்கள் என்றால் எங்களுடைய கதையை கேட்டுட்டு இது விசுவாசி கதைக்கிற கதையா இது அப்படின்னு சொல்ற மாதிரி சில நேரம் கதைச்சு கொண்டிருப்போம். சரி, this is in the morning. அவர்கள் நினைத்திருக்கலாம் இது காலை நேரம். We don't throw the net in the morning. காலை நேரத்தில் நாம் யாரும் வலை வீசுவதில்லை வலையிலே கடலிலே, because they always go to fishing at night. என்றால் அவர்கள் இரவிலே தான் மீன் பிடிப்பதற்காக போவார்கள். இயேசு காலை நேரத்திலே வந்து நிற்கிறார். ராம் முழுவதும் பாடுபட்டார்கள், மீன் பிடிபடவில்லை. காலையிலே வந்திருந்து இப்பொழுது வலை வீசுங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைத்திருக்க வேண்டும் தெரியுமா? நாங்களே வலை, என்ன இயேசு என்று அவர்களுக்கு தெரியாதாம். வாசித்து பாருங்கள், இயேசு என்று அவர்களுக்கு தெரியாதாம் அந்த நேரத்தில். அப்ப அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் எல்லாம் அப்படிதான் நினைச்சிருப்போம். They don't wait for the fish to come in the boat. Instead, they have to move with faith. அவர்கள் மீன்கள் கடலுக்குள்ளே படகுக்குள்ளே வர வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கவில்லை, மாறாக அவர்கள் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டியதாக இருந்தது. Fish is not what you faith is not what you do. Faith is you do what God told you to do. விசுவாசம் என்பது அன்பானவர்களே, நீங்கள் நினைப்பதை செய்கிறதல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது கடவுள் நம்ம என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் விசுவாசம். God told them to throw the net on the right side. திருமறை உள்ளவர்கள் அதெல்லாம் குறித்து வைத்திருக்க வேண்டும். கடவுள் என்ன சொன்னார் என்றால், உங்கள் வலையை வலது பக்கம் வீசுங்கள் என்று சொன்னார். ஏன் இடது பக்கம் சொல்லவில்லை? ஏன் முன்பக்கம் வீசு, பின்பக்கம் வீசு, வலது பக்கம் வீசு அப்படின்னு சொல்லுகிறார். அதனால தான் விசுவாசிகளுக்கு இவைகள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு முத்து. இதெல்லாம் விசுவாசம் இல்லாதவர்கள் சும்மா கேட்டுக்கொண்டே இருப்போம். வலது பக்கம் வீச சொன்னான, இடது பக்கம் வீச சொன்னான, முன்னுக்கு வீசினான, பின்னுக்கு வீச, என்னத்தையாவது சொல்லி முடியுங்க, நாங்கள் வீட்டை போயிடுறோம்னு நினைப்போம். நான் விசுவாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒவ்வொரு கருத்தையும் முத்து போல எடுத்துக்கொள்ளுவார்கள் என்று அதற்குள்ளே வாழ்வு உண்டு. The right side teaches a spiritual lesson is to throw your net on the Jesus side. வலது பக்கம் வலையை வீசுங்கள் என்பது நமக்கு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உன் வலையை இயேசுவின் பக்கம் வீசு. அன்பானவர்களே, நான் கூட ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்து இயேசுவின் பக்கம் என் வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் என்னென்னவெல்லாம் கதைத்தார்கள் தெரியுமா? இன்றைக்கும் சில பேர் எங்களை ஆலயங்களுக்குள்ளே விடாமல் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவை சொல்லுகிறோம் என்பதற்காக. ஆகவே இயேசுவின் பக்கம் வாழ்க்கையை கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு வேலையாக நீங்கள் எண்ணிடக்கூடாது. வலது பக்கம் வலை வீசுவது சாதாரண ஒரு வேலை அல்ல. வீசுங்கள், பிடிபடும். அல்லேலூயா. கரங்களை தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? The Holy Bible says, Colossians chapter 3 verse 1. பரிசுத்த வேதாகமம் கொலோசியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறது பாருங்கள். Christ is seated at the right hand of God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது இறை வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்து எங்கே இருக்கிறாராம்? தந்தையின் வலது பக்கம். வலது பக்கம்னா வலது பக்கம் இல்லை, வலது பக்கம் என்பது கடவுளின் தந்தையின் மாட்சியோடு இருக்கிறார், தந்தையின் வல்லமையோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாகும். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்து தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து வந்து சீடர்களுக்கு சொல்லுகிறார், இப்ப உங்க வலையை நீங்கள் வலது பக்கம் வீசினாலே ஒழிய உங்கள் வாழ்க்கையில ஒருபோது மீன்படாது என்றால் நான் இப்பொழுது உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இனி வலது பக்கம் வீசினால் மட்டும்தான் உங்களுக்கு மீன் பிடிபடும். அப்ப விசுவாசத்தோடு உங்கள் வலையை வலது பக்கம் வீசுங்கள். Are you building your ark of life on Jesus Christ? உடைய பேழையை இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டுகிறீர்களா? Jesus told them, all night you may throw your net on the wrong side, but throw your net which side I wanted you through.
இரவு முழுவதும் நீங்கள் பிழையான பக்கமாக உங்கள் வலைகளை வீசி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு எந்த பக்கம் வீசு என்று சொல்லுகிறேனோ அந்த பக்கம் வீசுங்கள். They did what Jesus told them to do. இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்தார்கள். In other words, they built an ark on Jesus Christ. இன்னொரு வார்த்தையில் சொல்வோம் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் பேழையை கட்டினார்கள். The Holy Bible declared they were unable to pull the net because of the large number of fish. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் வலப்பக்கம் வீசினதினாலே வலையை இழுக்க முடியாத அளவுக்கு பெரிய மீன்கள் அந்த வலையிலே பிடிபட்டதாம். My friends, this is your time. அன்பானவர்களே, இது உங்களுடைய நேரம். If you don't build, God cannot pour his rain of blessing on you. உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் மேல் நீங்கள் கட்டாமல் போவீர்களாக இருந்தால், நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நீங்கள் நடக்காமல் இருப்பீர்களாக இருந்தால், உங்கள் குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டு வராமல் போவீர்களாக இருந்தால், ஆண்டவராகிய கடவுளினால் ஆசீர்வாத மழையை உங்கள் குடும்பத்திலே உங்கள் மேலே கட்டளையிட முடியாது. God is waiting for you to come and build your life on Jesus Christ. ஆண்டவராகிய கடவுள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். God is waiting for you to build your life on ark with faith in Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கை என்னும் பேழையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தோடு நீங்கள் கட்ட வேண்டும் என்று தந்தையாகிய கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். If you do it, you will see the large number of blessings. இப்படி அதுபடி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை காண முடியும். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமா? கரங்கள் தொட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? அன்பானவர்களே, முதல் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு உங்களுக்கு புதுவாழ்வு தருவார் என்ற செய்தி நான் கேட்ட பொழுது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு வரும் வரைக்கும் நான் அழுது கொண்டு வந்தேன். வீட்டிலே பார்த்துக்கின்றால் இரா முழுவதும் வெளியிலே குந்தி இருந்து அழுது ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும், என் வாழ்க்கை உயர வேண்டும், நீர் எனக்கு வேண்டும் என்று கண்ணீர் வடித்தது இன்றைக்கும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது அன்பானவர்களே. ஏனென்றால் இயேசு ஒருவரால் மட்டும்தான் எங்களை உயர்த்த முடியுமே தவிர வேறு யாராலும் இல்லை. அன்றைக்கு என் இயேசுவிடத்திலே நான் கண்ணீர் வடித்ததனால் இன்றைக்கு வரைக்கும் இயேசு என்னை யாரிடத்திலும் கண்ணீர் வடிக்க விடுவதில்லை. அன்றைக்கு நான் இயேசு நீர் வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டதனால இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை இயேசு எனக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். யாரால் முடியும் அன்பானவர்களே? இது போன்ற நாடுகளிலே வேலையை அப்படியே விட்டு ஜீரோ இன்கமோடு வர முடியும்? ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு இயேசு சொன்னார், மகனே நீ வா, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என் வீட்டில் எனக்கு என்ன வேண்டும் அத்தனையும் என் இயேசு கொடுத்து நடத்துகிறார். எதிலுமே நான் குறைவுபட்டு போக ஆண்டோர் இயேசு விடுவதில்லை. அதனாலே நம்பிக்கையுள்ள ஒரு சாட்சியாக நின்று நான் போதிக்கிறேனே தவிர எங்கேயோ கேட்டுட்டு வந்ததை படித்துட்டு வந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. இங்கே நீங்கள் உங்கள் வலையை வலது பக்கம் எறிந்தாலே ஒழிய, உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டினாலே ஒழிய உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டிய விடுதலையும் உயரையும் நீங்கள் காண முடியாது. Tonight, through your net in the right side, in the Jesus side, you will see large number of fish. இன்று இரவு நீங்கள் இயேசுவின் பக்கம் உங்கள் வலையை எறியுங்கள், வீசுங்கள், பெரிய ஆசீர்வாதம் என மீன்களை நீங்கள் காண முடியும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோ, இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டோம். கடும் புயல் வந்தாலும் பெரும் மழை வந்தாலும் கர்த்தர் நம்மை காத்திடுவார். கடும் புயல் வந்தாலும் பெரும் மழை வந்தாலும்
தேவன் நம்மை காத்திடுவார். இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். சொல்லுவோமா? இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். இனி என்ன வந்தாலும் இடரெது நேர்ந்தாலும் என் தேவன் நம்மை மீட்பார். இனி என்ன வந்தாலும் இடரெது நேர்ந்தாலும் நம் தேவன் நம்மை காப்பார். தூரமாக இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். அல்லேலூயா. தூரமாக இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். புயல் தூர ஓடும், துன்பம் மறைந்தே போகும், தூயவர் அருகில் இருக்கின்றார். புயல் தூர ஓடும், துன்பம் மறைந்தே போகும், தூயவர் அருகில் இருக்கின்றார். இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். தூரமாக இயேசுவின் பாதையை கண்டு கொண்டோம், இனி பயமில்லை, நாங்கள் பயணத்தை தொடர்ந்திடுவோம். நம் ஜீவனும் அவரே, நம் பாதையும் அவரே, இனி என்றும் ஆனந்தமே. அன்பானவர்களே, நாம் எல்லோரும் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கடவுளுடைய விருப்பம். அதுதான் அவருடைய திட்டம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுது நானும் நீங்களும் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய உயிர், நீர்தான் என்னுடைய ஜீவன், நீர்தான் என்னுடைய பாதை என்று நாங்கள் முடிவுக்கு வருகிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இது ஜெப நேரம். எல்லாரும் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். உங்கள் கரங்களை கடவுளை நோக்கி உயர்த்துங்கள். இந்த கூட்டம் முடிந்து போகும் பொழுது நாம் விடுதலையோடு போக வேண்டும், வெற்றியோடு போக வேண்டும், ஆசீர்வாதத்தோடு போக வேண்டும். இயேசுவை கண்டு கொண்டவர்களாக நாம் போக வேண்டும். விசுவாசத்தோடு நான் போய் என் பேழையை கட்டப் போகிறேன் என்ற ஒரு துடிப்போடு நாம் போக வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பமாகும். நான் உங்களுக்கு சொல்லட்டும், அன்றைக்கு நோவா கீழ்ப்படிந்தார், அதனாலே நோவாவினுடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசத்தோடு நான் சொல்லுவதை கேட்டு பேழையை கட்டுவாயாக இருந்தால் உன் குடும்பம் வாழும். இந்த உலகத்திலே மழை பெய்யும், உலகத்திலே பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் உன் குடும்பம் வாழும். உன் பிள்ளைகள் வாழ்வார்கள், உன் மருமக்கள் வாழ்வார்கள், உன் பேர பிள்ளைகள் வாழ்வார்கள், உன் பூட்ட பிள்ளைகள் வாழ்வார்கள். நீ சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பேழையில் இருந்து வெளியே வந்தவனாக காணப்படுவாய். ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று உன்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று உன்னால் சொல்ல முடியும். நீ தண்ணிக்கு கீழே போக மாட்டாய், நீ தண்ணிக்கு மேலே நிற்பாய். ஆண்டவர் அதற்காகவே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இரவை அதற்காகவே கடவுள் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் முதலவே ஆண்டவரை போற்றுவோமா? இந்த நேரத்திலே வாய் திறந்து ஆண்டவரை துதியுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவரே, நீர் இன்றைக்கு என்னோடு பேசி இருப்பதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். விசுவாசத்தோடு நான் கட்டுவதற்கு எனக்கு பலன் கொடுப்பதற்காக உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நோவாவை போல துதியை எழுப்புவோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, அன்றைக்கு நோவாவோடு ஆண்டவர் பேசிய உடனேயே நோவா செயல்பட ஆரம்பித்தார். அதுபோல இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள். இந்த ஜெப நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும். அன்பானவர்களே, தடைகள் நீங்கி போகும். நான் உங்களுக்கு சொல்லட்டும், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். கட்டாயம்
உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அழுகையும் வேதனையும் பாரமும் நீங்கி போகும் அன்பானவர்களே. ஏனென்றால் இது ஆசீர்வாதத்தின் நேரம். அதற்காகவே ஆண்டவர் எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருங்கள், களைத்து போக வேண்டாம் அன்பானவர்களே. ஜெபியுங்கள். எதற்காக உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்காக ஜெபியுங்கள். தேவை செய்து ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளே வாரும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வாரும், என் பிள்ளைக்கு வேண்டிய திருமணத்தை கொண்டு வாரும், என் பிள்ளைக்கு வேண்டிய உயர்வை கொண்டு வாரும், என் குடும்பத்துக்குள்ளே வேண்டிய பணத்தை கொண்டு வாரும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் என்ன செய்ய வேண்டும் அதை எனக்கு சொல்லும் என்று கேட்டு ஜெபம் பண்ணுங்கள். இந்த நேரத்திலே தடைகளை தெரிகிறதா? இயேசுவின் நாமத்திலே தடைகளை உடையுங்கள். ஏனென்றால் உங்கள் ஜெபம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் கட்டுங்கள் பேழையை தயவு செய்து. You have to build the art for you my friends. உங்களுடைய பேழையை நீங்கள் தான் கட்ட வேண்டும். You have to pray for your future. உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் தான் pray பண்ண வேண்டும். You have to pray for your marriage. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் pray பண்ணுங்கள். You have to pray to open the door for you my friends. உங்களுக்கு ஒரு கதவு திறப்பதற்காக நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் செயல்படுவார் உங்களுக்காக. இது ஜெபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரம். இதை தவற விடாதீர்கள். உங்கள் நோய்களுக்காக ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்திலே என் உடலில் இருக்கிற நோய் இப்பொழுது மறைந்து போவதாக என்று கட்டளையிடுங்கள் அன்பானவர்களே. நோய்கள் நீங்குவதை உங்களால் காண முடியும். நோய்கள் நீங்குவதை காண முடியும். ஆண்டவர் முக்கியமாக இந்த நேரத்திலே உணர்த்துவது, நோவா தன் குடும்பத்தை பேழைக்குள் கொண்டு வந்தது போல நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவுக்குள் வருவதற்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபியுங்கள் அன்பானவர்களே. என் குடும்பத்தில் உள்ளவர்கள் இயேசுவுக்குள் வருவார்களாக. என் குடும்பத்தில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவார்களாக. பாரப்பட்டு ஜெபியுங்கள். கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். இயேசு செய்வார். உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள் வந்தாலே ஒழிய சாபத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது, கட்டுக்களிலிருந்து விடுதலை அடைய முடியாது, ஆசீர்வாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு என்னும் பேழைக்குள் வந்தால் போதும் அன்பானவர்களே. ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இந்த நேரத்திலே ஆசீர்வாத மழையினால் நிரம்புவார்களாக. ஆசீர்வாத மழையினால் நிரம்புவார்களாக. இவருடைய குடும்பம் ஆசீர்வாதம் என்னும் மழையினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே வறட்சி நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்திலே கரடுமுரடான பாதைகள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதங்கள் முளைக்க முடியாமல் வறண்டு போயிருக்கிற நிலங்கள் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய குடும்பங்களுக்குள்ளே இருள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் இவருடைய குடும்பங்களுக்குள்ளே ஒளி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் இவருடைய குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை, வேதனைகளை, மன சோர்வுகளை, சண்டைகளை, குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற தீய ஆவியின் வல்லமைகள் அத்தனையும் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இவருடைய குடும்பங்களுக்குள்ளே வந்து நிரம்புவதாக. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு நோவா பேழையை கட்டிய பொழுது மிருகங்களும் பறவைகளும் பேழைக்குள்ளே வந்தது போல இயேசுவே நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு இந்த இடத்துல நிற்கிறார்களோ இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இவர்களை தேடி வருவதாக. இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இவர்களுக்கு தேடி வருவதாக. ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுக்கிறார் அன்பானவர்கள். இந்த நேரத்திலே இந்த வெளிப்பாடை உரிமையாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.